சிட்டில வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயமாச்சே. என்ன பண்ண போற? அதான்க்கா எனக்கும் தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். மீனா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னக்கா? பேசாம நீங்க எங்க வீட்டுக்கே வந்துருங்களே. என்ன மீனா, என் ஐடியா உனக்கு பிடிக்கலையா? இல்லக்கா, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நான் என்ன உன்னை பெர்மனண்டாவா எங்க வீட்ல வந்து இருக்க சொல்றேன்? உங்க மாமா ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசம் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஊருக்கு போயிட போறீங்க. இந்த 2-3 மாசத்துக்காக எதுக்கு நீங்க சிட்டில வீடு பார்த்துட்டாலேனும்? அதுக்காக தான் சொல்றேன். என்ன மீனா? இல்லக்கா, நான் மட்டும்னா பரவாயில்ல, மாமா பாட்டி கண்ணாயிரம் எல்லாரும் இருக்காங்க. அதனால என்ன? அவங்களும் வந்திருக்கட்டும். நான் என்ன உங்க எல்லாருக்கும் விருந்தா படைக்க போறேன்? நான் என்ன சாப்பிட போறேனோ அதை தான் உங்களுக்கும் கொடுக்க போறேன். நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா சந்தோஷமா இருக்கும்ல. நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு கூப்பிடுற. நானும் உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் நினைக்கிறேன். அவர் ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்தா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. என்ன மீனா, இன்னும் யோசிக்கிற? அப்போ நீ என்ன வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு சொல்றதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கு தான். நீ உன் மனசளவுல என்ன இன்னும் அக்காவா நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். வேண்டாமா, விட்டுரு. உனக்கு இஷ்டம் இல்லனா நான் உன்னை வற்புறுத்தல. ஐயோ, என்னக்கா இது பெரிய வார்த்தையில சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, மாமா கிட்டயும் பாட்டி கிட்டயும் பேசி அவங்கள கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், சரியா? தேங்க்ஸ் மீனா. என்னக்கா இது, நான் சொல்ல வேண்டிய வார்த்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள யார் சொன்னா என்ன? சரி, கிளம்பலாம் வா. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கீழே ஹாலுக்கு வாங்க. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் சொல்றேன்ல, வாங்க. என்ன பாரு, எதுக்காக எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்காங்க? முதல்ல உட்காருங்க, சொல்றேன். இனிமே இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது. அதுக்குதான் உங்க எல்லாரையும் ஒன்னா வரவழைச்சேன், வினோத் உட்பட. என்னங்க, நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போயிருக்கிறதா நான் மீனா கிட்ட போய் சொல்லிருக்கேன். எதுக்கு அப்படி ஒரு போய் சொன்ன? மீனாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காகத்தான். என்னது, மீனாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போறியா? ஆமா. பார்வதி, நீ சுயநனோட தான் பேசுறியா? நீ மீனாவுக்கு உதவி பண்ணு, நான் வேணான்னு சொல்லல. நான் இல்ல, யாரா இருந்தாலும் அவ கதையை கேட்டா அவளுக்கு உதவி பண்ணணும் தான் நினைப்பாங்க. அதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? எனக்கு நோ, இது சரிப்படல. ஆமா, உன் சந்தேகத்துக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். இன்னொரு தடவை உன் மாப்பிளை முன்னாடி வச்சுட்டு நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறியா? இத பாரு, அவளை குணப்படுத்துறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. எத்தனை தடவை சொல்றது? பாரு, அத்தை எதுக்காக கோச்சுக்கிற? அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இது பாரு, மீனாவை கூட்டிட்டு வர்றது ஐடியா நல்லா தான் இருக்கு. பட் இது பிராக்டிக்கலா சரியா வராது. மனசளவுல நீ தான் ரொம்ப பாதிக்கப்படுவ. இது பாரு, நீ கஷ்டப்படுறது பார்த்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? பாருவை பத்தி யோசிக்காதீங்க மாப்பிள்ள.
இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம் மீனாவை பற்றி தான். மீனாவுக்கு இது நல்லதா நல்லது இல்லையா அதை மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா பார்வதியோட யோசனை சரியானதுதான். என்ன மாமா நீங்களும் புரியாம பேசுறீங்க? புரியுது மாப்பிள, ஆனால் வேற வழி இல்லை. இது நமக்கு சோதனை காலம். பார்க்கலாம். சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. ஏன் டாடி டல்லா இருக்கீங்க? பயமா இருக்கு, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு. கவலைப்படாதீங்க டாடி, பி பாசிட்டிவ். நாளைக்கு நைட்டு நான் லண்டனுக்கு போறேன். 8 மணிக்கு ஃப்ளைட். அப்புறம் ஹலோ, பூஜா, சிவா இறந்ததுக்கு அப்புறம் நீ இன்னும் அவனே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க பாரு. யூ கிரேட். உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. பட் அதே சமயம் நீ இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கணும். பூஜா, ஒருவேளை சிவா உயிரோட இருந்திருந்தாலும் அவர் உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரு. யூ நோ வை? பிகாஸ் அவரு இன்னொருத்திக்கு புருஷன் ஆயிட்டாரு. ஐ மீன் மீனாவுக்கு புருஷனா, ரைட்? இப்படி உனக்கு கிடைக்காத ஒரு உறவை நினைச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் இழந்துகிட்டே இருக்க போற? பூஜா, கம் ஆன். உன்னை நம்பி நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்புறம் இப்படி நீ எப்ப பார்த்தாலும் சிவாவை நினைச்சு உருகிட்டு இருந்தேன்னா அவங்களோட கஷ்டத்துல எல்லாம் யார் பங்கேத்துக்குவா? அவங்களெல்லாம் நீ தானே பாத்துக்கணும். பூஜா, காதல் சந்தோஷமான விஷயம்தான். அதுல காதல் தோல்விங்கிறது அஃப்கோர்ஸ் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுதான். அதுக்காக இப்படி காலம் பூரா தனியாவே இருந்துடலாம் நினைக்கிறது முட்டாள்தானோ? இங்க பாரு, உனக்குள்ள இருக்கிற ஆன்மாங்கிறது உனக்கு சொந்தமானது இல்ல. அது கடவுளோட படைப்பு. கடவுளுக்கு சொந்தமான ஒண்ண நீ சந்தோஷமா வச்சுக்காம இப்படி கஷ்டப்படுத்துறது அந்த கடவுளையே கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஓகே, forget everything. நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்கோ. பிராக்டிக்கலா எது சாத்தியம்னு பாரு, எது நிஜம்னு ரியலைஸ் பண்ணு. யூனோ, இன்னைக்கு காதல்ல தோல்வி அடைஞ்ச எத்தனையோ பேரு அவங்களுக்கு நம்மஞ்ச குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உன் வாழ்க்கையும் சந்தோஷமா மாறும். ஹலோ,
ஆல் தி பெஸ்ட். ம். பாய்மா. பூஜா, இன்னைக்கு கூட ஆபீஸ் போகணுமா? ஏ இன்னைக்கு என்ன? இல்ல, நீ மூட் அவுட்டா இருக்கியா, அதான் போகணுமான்னு கேட்டேன். எனக்கு எந்த மூட் அவுட்டும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே. பூஜா, இன்னைக்கு நைட்டு என்ன இன்னைக்கு நைட்? வந்து நீ சீக்கிரம் வருவியா லேட்டா வருவியான்னு. ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே சீக்கிரம் வந்துடுவேன். ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வருவேன். ஓகே. அப்போ இன்னைக்கு நைட்டு என்னம்மா? அது என்ன டிஃபன் பண்ணலான்னு. மா, நீ எதுக்காக இவ்ளோ பீடிகை போடுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பார்த்து வச்சிங்களே, ஃப்ராட் மாப்ள. அவர் இன்னைக்கு நைட் லண்டன் போறாரு, அதானே? அந்த லண்டன் விஷயமும் எனக்கு தெரியும். அவர் போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹலோ. ஹலோ மேடம், உங்களை பார்க்க ஷேகர். ஷேகரா, வர சொல்லுங்க. இல்ல மேடம், ஷேகர் செராமிக்ஸ்ல இருந்து மேனேஜர் சேதுராமன் வந்திருக்காரு. ஓகே. ப்ளீஸ் அவங்கள மேனேஜரை மீட் பண்ண சொல்லுங்களேன். ஓகே மேடம். ஹலோ. நான் தான். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா? எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஒன்றும் இல்லை மேடம். ஓகே ஃபைன். இனிமேலும் எதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேயா? ஏதாவதுன்னா மேனேஜர் மீட் பண்ண சொல்லுங்க. சரி மேடம்.
மேடம் ம் நான் கிளம்புறேன் மேடம். டைம் ஓ 6 o'clock ஆயிடுச்சா? ஓகே. வரேங்க மேடம். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே